வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். நீலகிரியில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாடு அதிகரிப்பு, சமூக ஆர்வலர்கள் அதிர்ச்சி அதிருப்தி. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக தமிழக அரசு பல ஆண்டுகளாக பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை கட்டுப்படுத்த கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டம் முழுவதும் பிளாஸ்டிக் பைகள், கப், தட்டுக்கள் உள்ளிட்ட பன்முறை பயன்பாடற்ற பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாட்டிற்கு தடையிட்டுள்ளது. எனினும் சமீபத்திய கண்காணிப்புகளில் இந்த தடை முறையாக அமல்படுத்தப்படவில்லை என்பதையே உறுதி செய்கிறது. இன்று உதகை படகு இல்ல சாலையில் கேரள மாநிலத்திலிருந்து சுற்றுலா வந்த வாகனத்தில் தடை செய்யப்பட்ட 1 லிட்டர் தண்ணீர் பாட்டில்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த வட்டாட்சியர் மற்றும் வருவாய் ஆய்வாளர் கேரள மாநில சுற்றுலா வாகனத்தில் இருந்த 1 லிட்டர் தடை செய்யப்பட்ட தண்ணீர் பாட்டில்களை பறிமுதல் செய்து அபராதம் விதித்ததுடன் வாகன ஓட்டுநர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் நீலகிரியில் தடை செய்யப்பட்ட நெகிழிகள் குறித்து விழிப்புணர்வை வழங்கினர். நீலகிரி மாவட்ட எல்லையில் உள்ள சோதனை சாவடியில் சோதனை செய்த பின்னரே வாகனம் அனுமதிக்கின்றனர். பின்பு எப்படி மாவட்டத்திற்குள் தடை செய்யப்பட்ட பாட்டில்கள் வாகனத்தில் வருகிறது என்பது விடை தெரியாத கேள்வியாக உள்ளது. தடை சட்டம் உள்ள போதிலும் மாவட்டத்திற்குள் பிளாஸ்டிக் பொருட்கள் மீண்டும் வந்து கொண்டிருப்பது வேதனையானது. இது சுற்றுச்சூழலுக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் என்று ஒரு சமூக ஆர்வலர் தெரிவித்தார். நீலகிரி ஒரு உயிரியல் முக்கியத்துவம் மிக்க சுற்றுலா மாவட்டமாக இருப்பதால் பிளாஸ்டிக் கழிவுகள் நிலத்திலும் நீர் வளங்களிலும் மாசுபாடு ஏற்படுத்துகின்றன. வனப்பகுதிகளில் உள்ள விலங்குகள் பிளாஸ்டிக் விழுங்கும் சம்பவங்களும் அதிகரித்து வருகின்றன. சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரியுள்ளனர். நாம் இன்று பிளாஸ்டிக்கை கட்டுப்படுத்தாவிட்டால் நாளைய நீலகிரியும் பசுமையும் இருப்பதில்லை என்று சமூக ஆர்வலர்கள் அதிருப்தி தெரிவித்தனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்.